Taste the Daily. மா சாகுபடி விவசாயிகளின் துயரங்களை போக்குவதற்கு முன்வராத விடியா திமுக அரசை கண்டித்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நத்தம் பேருந்து நிலையம் முன்பு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் முன்னிலையிலும் திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மாங்காய்களுக்கு உரிய விலை கிடைக்க தமிழக அரசே நேரடி கொள்முதல் செய்ய வேண்டுமென முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் அல்லது டன்னுக்கு 5,000 ரூபாய் கூடுதல் ஆதார விலையாக நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். முன்னதாக டிராக்டரில் கொண்டு வந்த 2.5 டன் மாங்காய்களை சாலையில் கொட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மாம்பழ விவசாயிகள் படுகின்ற துயரத்தை காண்டும் காணாமல் இருக்கிற தமிழக அரசிற்கு எச்சரிக்கை விடுத்து நிவாரணமாக 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், ஒரு கிலோவுக்கு ஆந்திர அரசு கொடுப்பது போல அதிகமான நிவாரணம் வழங்க வேண்டும். கூழ் தயாரிக்கிற அரசு ஆலைகள் அதிகமாக, மாம்பழ கூழ் தயாரிக்கிற ஆலைகள் அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும். விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களை பாதுகாப்பது அரசின் கடமை என்று சொல்லி அறிக்கை விட்டதற்கு பிறகு இன்றைக்கு விவசாய அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும், உணவுத்துறை அமைச்சர் ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி அவர்களும் ஏதோ மாம்பழ விவசாயிகளுக்கு நன்மை செய்தது போல ஏமாற்றுகிறார்கள். நிவாரணம் கொடுத்து அதை கொடுக்க சொன்னால் பரவாயில்லை. இப்போ வாயு வழியாக நீங்கள் கொள்முதல் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே கொள்முதல் செஞ்செல்லாம் விற்க முடியாமல் அப்படியே ஒவ்வொரு ஆலையும் நிலை குலைந்திருக்கிறார்கள். அவர்களை திருப்பி கொள்முதல் பண்ணால் எப்படி பண்ணுவாங்க? ஆகவே நிலை உணர்ந்து அரசே ஒரு நிதியை ஒதுக்கீடு செய்து இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, மா உற்பத்தியாளர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். ஜிஎஸ்டி வரியெல்லாம் மாநில மத்திய அரசுகள் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கே இந்த பிரச்சனையை கொண்டு செல்லவில்லை. விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற அந்த பொருள்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்திற்கு 18% இங்கே ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது. அதை குறைந்தபட்சம் 5% குறைக்க வேண்டும். முழுவதுமாக விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கின்ற வகையில் அந்த வரியையே ரத்து செய்திட வேண்டும்.